முழுக்க முழுக்க திமுகவை திட்டியே, திமுகவை குறை சொல்லியே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் நேற்று நடத்தின இந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் இல்லாமல் திமுக அப்பா அங்கிள் இப்படி தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தவிர, ரெண்டு விஷயங்கள் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய கருத்தாகட்டும், அல்லது மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் செஞ்சதாக சொல்லப்பட்ட ஆர்ப்பாட்டமாகட்டும், அது அதை நோக்கியே இல்லவே இல்லை. இந்த ஆர்ப்பாட்டங்கள் முழுமையாக திமுகவுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று கடுமையான குற்றச்சாட்டு திமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுது. என்ன நடந்தது உங்க ஆர்ப்பாட்டத்தில்? ஆக்சுவலா இந்த ஒரு எஸ்ஐஆருடைய அந்த நடைமுறை சிக்கல்கள், குளறுபடிகள், இதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வேலூர் மாவட்டம் சார்பாக நானும் கலந்துகிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டம் முழுக்க முழுக்க எப்படி போச்சு அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை கண்டிப்பா மக்கள் ரொம்பவுமே உணர்றாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்ற கோணத்தில் தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத தெளிவுபடுத்திருந்தாங்க. ஸோ அந்த தெளிவின் அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் இது திமுகவை நோக்கி போகுது அப்படின்னு கேட்கும்போது முதல் காரணமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை அனுமதிக்கிறாங்க. முதல் விஷயம், கேரளாவுல சட்டமன்றத்துல ஒரு சட்டமே ஏற்றுறாங்க. அதன் அடிப்படையில இங்க சட்டமன்றம் நடந்தது, இல்லைன்னா சிறப்பு சட்டமன்றம் கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கலாம். நாங்க இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம். எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா, அதுவும் எப்படி டீலிமிட்டேஷனுக்கு அரசு சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்களோ அதை கூட்டாம கட்சி சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினது வியப்பா இருந்தது. இதுதான் நம்ம நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் அதுல பங்கேற்று இருந்தாங்க. தமிழக இளைஞர்களும் நீங்க கலந்துகிட்டீங்க. அப்புறம் இதுல என்ன ஒருதலை பட்சமா இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த கட்சியின் சார்பாக பங்கேற்று இருக்கிறீங்களா? நாங்கள் திமுக கூட்டணி கட்சி இல்லையா? நீங்க திமுக கூட்டணி கட்சி இல்ல? திமுக கூட்டணி கட்சி நான் சொல்லல. நான் சொன்னது அவங்க கட்சி சார்பாக கூட்டிய ஒரு அனைத்து கட்சி கூட்டமா தான் இருந்தது. அதுதான் சார் நான் கேக்குறேன். தமிழக இளைஞர் கழகம், தமிழ்நாடு இளைஞர், நீங்க கலந்துகிட்டீங்களே, நீங்க அந்த கூட்டணி கட்சியில இல்ல இல்லையா? நானே கலந்துகிட்டேன். நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப அவங்க கூட்டணி கட்சியில் நாங்க இல்ல. எங்களுக்கு அழைப்பு வந்ததின் பேரில் நாங்க கலந்துகிட்டோம். கலந்துக்கும் பொழுதே எங்க பொதுச் செயலாளர் அங்க தெளிவா எடுத்து வச்சாரு. கலந்துக்கும் பொழுதே ஒரு வரைவு அறிக்கைன்னு சொல்லிட்டு அங்க கையில கொடுத்துட்டாங்க. இதுதான் வரைவு தீர்மானம் சொல்லிட்டு, அந்த தீர்மானத்துல நாங்க முழுமையாக எழுதியிருக்கிறோம். இதை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்றத முன்முடிவா எடுத்துட்டு தான் அங்க உட்காந்து பேசினாங்க. நாங்கள் அதுல எதிர்க்கிறோம் அப்படின்றது இல்ல. ஆனா இதை எப்படி குளறுபடி இல்லாம செய்யலாம், இல்ல வேறு விதமாக இதை அணுக முடியுமா, இல்ல ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா எஸ்ஐஆர்ன்றதை நாங்க முழுமையா வேண்டவே வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போகாம இதை நடத்தும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க போயிருந்தோம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக. ஆனா அங்க வேற மாதிரியாக நடந்தது. அந்த எங்களுடைய கருத்துக்களையும் அங்க முன் வச்சிருந்தோம். தேர்தல் ஆணையத்துக்கு பல பரிந்துரைகளும் நாங்க முன் வச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்தா மக்களுடைய வாக்குகள் உறுதி செய்யப்படும். ஒரு தகுதியாண்ட ஒரு வாக்காளருடைய வாக்கு கூட பறிக்கப்படக்கூடாது. இது அடிப்படை உரிமையிலேயே பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஜனநாயகம் அப்படின்றதுடைய அடிப்படை தேர்தலுடைய அடிப்படை வாக்கு. அந்த வாக்கு சரியான நபர்களுக்கு சரியான முறையில் போய் சேரணும் அப்படின்றதுதான் நம்ம ஒரு சிம்பிள் क्वेश्चन நரேஷ், ஒரு சிம்பிள் क्वेश्चन. எஸ்ஐஆர் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் உடைய இன்டென்ஷன் என்ன? நான் சிம்பிளா சொல்றேன். இன்டென்ஷன் என்னன்றதை நான் சிம்பிளா சொல்றேன். போலி வாக்காளர்கள் இல்லைன்னா இரட்டை வாக்காளர்கள் இதையெல்லாம் நீக்கிறதும், இல்லைன்னா தகுதி வாய்ந்தவர்களை சேர்க்கிறதும் அப்படின்றதுதான் எஸ்ஐஆர் பேசிக்கா நம்ம பார்க்கலாம். இல்ல அனைத்து வாக்காளர்களும் தகுதி வாய்ந்தவர்களா பார்க்கணும் அப்படின்றது இந்த எஸ்ஐஆர் மூலமா பண்றோம். ஆனா ஜூலை மாசம் பீகார்ல பண்ணும் பொழுதே அதே தேதியில ஏன் தமிழ்நாட்டுக்கும் அறிவிக்கல? இங்க ஏன் 6 மாசம் கழிச்சு இங்க 6 மாசத்துல தேர்தல் வச்சுட்டு நம்ம ஏன் அறிவிக்கணும்? ஒரு மாச கால அவகாசத்துல இந்த அதிகாரிகளால எப்படி அதை செஞ்சு முடிக்க முடியும்? ஏன்னா இது வெளியிருந்து யாரும் செய்ய போறது இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் செய்ய போறாங்க. அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை பளுவுல இதுவும் சேர்த்து போடும்போது சரியாக நடக்காது. ஏன்னா உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டாங்க, மனுக்கள் பெறப்பட்டது, மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி இந்த இம்யூனிசேஷன் ஃபார்ம்ஸும் எப்படி கைக்கு போய் சரியா வரும்னு எதிர்பார்க்கிறோம். பிஎல்ஓக்கள் திமுக உடையவர்கள் என்று திமுக காரங்களா மாறிவிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும்? இது முதல்ல எந்த இடத்துல வருதுன்னு நான் சொல்றேன். பிஎல்ஓஸ்க்கு இவங்க போதுமான அளவு பயிற்சி கொடுக்கலன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா திமுக காரங்களா மாறிட்டாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலங்கிறது தான் அவங்களுடைய வாதமா வைக்கணும்.
இல்ல அதான் நான் சொல்ல வரேன். பயிற்சி கொடுக்காத பட்சத்துல அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இந்த பிஎல்ஓஸை கொண்டு போறோம், நாங்க கூட்டு போறோம், நாங்க ஃபார்மை கொண்டு போறோம், நாங்க ஃபில் பண்ணி வாங்கி தரோம்ட்டு அவங்க முனைப்பு காட்டி இங்க ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம். அது பல இடங்கள்ல நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. என்னுடைய வார்டிலே இது நடந்திருக்கு. நான் கண்கூடா எங்களுடைய ஃபார்ம்ஸை வந்து வாங்குறதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணோம். அப்படி நடக்கும் பொழுதுதான் இது சாமானியர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லோருக்கும் ஃபார்ம்ஸ் போய் சேருதா இல்ல சரியா ஃபில்அப் பண்ணி வாங்கப்படுதா? இப்போ பொதுமக்கள் வந்து அந்த பிஎல்ஓஸ் கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. இந்த சந்தேகமா இருக்கே, இது எப்படி போடுறது, எனக்கு இது தெரியல, இது என்னன்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கே அந்த அந்த என்ன பண்ணணுன்றது புரியல. சோ அப்படிப்பட்டவர்களை இங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னும் போது ஒருவருடைய வாக்கு இப்போ நீங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க மனநிலைன்னா, எப்ப மாத்தி மாத்தி போட்டோம், இவங்களே தான் வராங்க, இந்த தேர்தல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தவங்க இந்த முறை தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதற்கு நான் ஓட்டு போடணும்னு ஆர்வத்துல இருக்காங்க. ஆனா என் வாக்கு திருடு போயிடுமோன்ற ஒரு பயத்துல இருக்காங்க. பீகார் மக்கள் தேர்தல் அன்னைக்குதான் இதை உணர்ந்தாங்க. அவங்க தேர்தல் அன்னைக்கு ஐயோ என் வாக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். இந்த வாக்கு பீகார்ல வாக்கு எஸ்ஐஆர் காரணமாக தான் வாக்குப்பதிவே அதிகரித்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் காங்கிரஸை சேர்ந்திருக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். அது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒத்துக்கிட்ட வாக்குப்பதிவு அதிகமாக காரணமே எஸ்ஐஆர் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இருந்த வாக்காளர்களை குறைத்து விட்டு அந்த வாக்குப்பதிவை நீங்க வந்து கணக்கெடுத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நடக்கும். 65 லட்சம் பேருக்கு மேல நீக்கிட்டீங்க, அவங்க இறந்துட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்க, உள்ளூர்ல கிடையாது, அட்ரஸ் மாறிட்டாங்க, நாங்க வீட்டுக்கு போவோம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா 21 லட்சம் பேர் நாங்க இருக்கோம்னு திரும்ப வந்துட்டாங்களே. அப்போ எங்க குளறுபடி நடந்திருக்கு. ஏன்னா இங்க மேனுவல் எரர்ஸ் நிறைய நடக்கும். இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது இந்த மேனுவல் எரர்ஸ் நடக்கிறது சகஜம். ஆனா அவங்களுக்கான நேரம் கொடுக்கும்போது இது குறைக்கப்படும். சரி, 21 லட்சம் பேரை எப்படிப்பா நீக்குனீங்க, அந்த 21 லட்சம் பேரை நீக்கினதுக்கான காரணம் சொல்லுங்க. இல்லைன்னா தவறுதலா நீக்கிருந்தா அந்த தவறுதலா நீக்கின அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தீங்களா, அதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பதில் கிடையாது. யாருமே பொறுப்பு இல்ல, இதுல வந்து யாருக்குமே பொறுப்பு இல்லை அப்படின்னு போகும்போது தவறுகள் எளிமையா நடக்கும். சோ அதைத்தான் இங்க சொல்றோம், யார் அக்கௌண்டபிலிட்டி. இப்ப மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்க எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்றாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை மத்திய அரசு ஒத்துக்குதா இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குதா? இப்ப மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் இங்க வேலை செய்யறாங்க. அப்ப இங்க வந்து தேர்தல் கமிஷன் மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுல, மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கான்ற கேள்விகள் வருது. இப்படி வரும்போது இயல்பா பொதுமக்களுக்கு என்னுடைய வாக்கு டெலிட் ஆயிடுச்சுன்னா, நான் நீக்கப்பட்டு விட்டால் என்ன ஆவது அப்படின்ற ஒரு அடிப்படை பயம் இன்னைக்கு இருக்கு. முக்கியமா அவர்களுக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமா பொதுமக்கள் யோசிக்கிறாங்க, அதனால அவங்க பயப்படுறாங்கன்னு நாங்க பாக்குறோம். ரைட் நரேஷ், இப்ப இதுல வந்து உயிரோடு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய வாக்குரிமையை பறிப்பது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னு திரு ஆனந்த் சொல்றாங்க. படித்தவங்களுக்கே கடினமாக இருக்குது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. எப்படி மற்றவங்கலாம் ஃபில் பண்ணுவாங்க, பாமரர்கள்லாம் ஃபில் பண்ணுவாங்க, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்குது? எங்கே உயிரோடு இருக்கவங்கள நீக்கிருக்காங்க, இறந்தவர்கள் எங்கே நீக்கப்பட்டிருக்காங்க? பீகாரில் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் அந்த நீங்கள் சொன்ன அந்த 65 லட்சத்துக்கு கிளியராக டினாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள், இத்தனை லட்சம் பேர் வேறு இரண்டாவது இடத்துக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்து விட்டார்கள், மிச்சம் இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் பேர் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? யார் இதுல என்ன வியப்புனா பதர், எனக்கு புரிஞ்சுது. சார் கூட சொல்லியிருந்தாப்புல அது வந்து 35 லட்சம் பேருக்கு மேல இறந்துட்டாங்க, 20 லட்சம் பேருக்கு மேல வந்து வெளியூர்களுக்கு போயிட்டாங்கன்ட்டு. ஆனா திரும்பவும் 21 லட்சம் பேரை சேர்த்தீங்க இல்லையா, அது எப்படி வந்தது? 14 லட்சம் பேர் தான். இல்ல 21 லட்சம் பேர் நான் பார்த்தேன். மேபி 14 லட்சம் வச்சுக்கலாம். 24 வயசு வரைக்கும் 14 லட்சம் புதிய வாக்காளர்கள் 14 லட்சம் பேர். சரி, ஓகே, நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வரை கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்த 14 லட்சமோ 21 லட்சமோ பட் லட்சக்கணக்கான மக்கள் திரும்ப வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா? எப்படி இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்தார்களா இல்ல வெளியூர் வாக்காளர்கள்னு சொல்றோம், அப்புறம் இறந்தவர்கள் உயிர் பெற்று வந்தாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நீங்க 65 லட்சத்துக்கு பிரேக்கப் கொடுத்துட்டீங்க, அப்போ மிச்சம் திரும்பவும் சேர்த்தவங்க எந்த லிஸ்ட்ல வராங்கன்னு நான் கேக்குறேன். இது அடிப்படை. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க இப்ப பீகார்ல நடத்தி முடிச்சிட்டோம், அங்க எவ்வளவு பர்சன்டேஜ் போலாச்சு? நீங்க எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிட்டீங்க பீகார்ல, அப்போ 100% அங்க தகுதியான வாய்க்காளர்கள் நீங்க இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. அப்போ ஏன் 67% தான் போலாச்சு? 100% அட்லீஸ்ட் 80 அட்லீஸ்ட் 85 போல இருக்கணுமே. சார், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இது. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இது. 5% வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சார், இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரைக்கும் எங்கேயுமே எப்பயுமே 100% வாக்குகளுக்கு பதிவானதே கிடையாது. எல்லாருமே அதற்காக ட்ரை பண்றோம். அவர் பேசுங்க, அவர் பேசுங்க. நான் ஒத்துக்கிறேன் சார், நான் அதுதான் சொல்ல வரேன். நான் ஒத்துக்கிறேன்.
ஏன் 67% தான் அது கூட ஆயிருக்கு அப்படின்னும் போது அப்ப மிச்சம் 33% பேர் ஒண்ணு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல அரசியல் கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாம இன்னமும் வெளியேறுகிறார்கள், என்னுடைய வாக்கை உறுதி செய்தாலும் நான் வெளியேறுகிறார்கள் சொன்னாங்க. அது அடிப்படை. இதை நான் வந்து கேள்வியா வைக்கிறேன். இன்னொன்னு மேடம் சொன்னாங்க இதுல நடைமுறை சிக்கல் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நேத்து எங்க அப்பாவுக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணேன், எனக்கு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணேன். இப்ப எங்க அப்பா பேரை போட்டுட்டு அவருடைய தகப்பனார் பேர் போட்டு அவர் வந்து இறந்துட்டாரு, என்னுடைய தாத்தா இறந்துட்டாரு, அவருக்கு நான் வந்து கீழே வந்து ஃபில் பண்ண தேவையில்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி, தேவையில்லை அப்படின்னாலும் இப்ப என் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது எங்க அப்பா பேரை போட்டு 2002 2005 அவருடைய அந்த பகுதி என்ன அப்புறம் சீரியல் என்ன நான் போடணும். இதற்கு அந்த இடத்துல போய் நான் ஆப்ல அவருடைய ஓட்டர் ஐடி, இப்ப கரண்ட்ல இருக்க ஓட்டர் ஐடி நான் போட்டு செக் பண்றேன், ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட்னு வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கு நிறைய அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரே நிமிஷம் அது உங்களுக்கு இல்ல நரேஷ், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அந்த இடத்துல கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருப்பதாக தேர்தல் ஆணையம் வந்து அந்த காணொலிகள் வெளியிட்டு இருக்காங்க. அதே போல பலதரப்பட்டவர்களும் வெளியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா நீங்க ஒரு ஸ்பெல்லிங், ஒரு ஹெட்லைன், ஒரு கேபிட்டல் லெட்டர் மாத்தி போட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் தான் அப்படிங்கிற வரும். அதை ஹெல்ப் பண்றதுக்கு தான் BLA2 இந்த கூட இருக்கக்கூடிய கட்சிகளின் சார்பாக கூடிய பிரதிநிதிகள் வந்து திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், தாவேகா உள்ளிட்ட பல கட்சிகள் அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாங்கிறதுக்கான அந்த BLA2 டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக தேர்தல் ஆணையமே முழுமையாக காணொலியும் வெளியிட்டு இருக்கிறது. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். நான் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கிளாரிஃபை பண்ணி BLO அதிகாரியை கான்டாக்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் அதை ஃபில் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் பண்றேன். இது எந்த அளவுக்கு எல்லோருக்கும் போகும், எல்லோரும் எப்படி செய்வாங்க, எலெக்ஷன் அதிகாரிகள் வெளியிட்ட காணொலிகள் எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேருக்கு இந்த BLA2 முகவர்கள் சரியாக கொடுப்பார்கள் அப்படின்ற கேள்விதான். இப்ப அண்ணன் கூட இஸ்மாயில் அண்ணன் கூட சொன்னாரு தாவேகா பிஜேபி பி டீம் தான், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த வாக்கு திருட்டு, அதாவது இந்த SIR அப்படின்ற ஒரு பிரச்சனைய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது அதை வரவேற்ற அறிக்கை கொடுத்த இந்த மாதிரியான வாக்கு அப்படின்ற உரிமையை பறிப்பது ஜனநாயக படுகொலைன்னு பேசி அறிக்கை கொடுத்தது தலைவர் விஜய் அவர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது தமிழக அரசியல் களத்திலேயே பேச்சாளர்களுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் வந்து களமாடட்டும், அவர் களமாடினதுக்கு பிறகு நீங்க விமர்சிங்க, அவர் வர்றதை எதிர்க்காதீங்கன்னு சொன்ன 1-2 பேர்ல நானும் ஒரு ஆளு. நான் இன்னைக்கு அதை வரவேற்கிறேன். ஆனா நடைமுறைகள்ல எதிர்க்கிறேன். 2 பேரும் கூட்டணியில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துங்க. இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல. வருங்காலங்கள் வேணா வசமாகலாம், வருங்காலங்கள் வசமாகலாம், தற்பொழுதைக்கு இல்ல. ரைட் நரேஷ் முடிச்சிடலாம். அதை முடிச்சிடலாம் சார். இதோட அடிப்படையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்திருக்கார், விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கார். அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு 38 மாவட்டங்கள், 2 புதுச்சேரி, காரைக்கால் உட்பட அனைத்து இடங்கள்லயும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்காரு. ஆனா அதுக்காக உயிரோடு இருக்கவங்க எப்படி வந்து ஒரு நிமிஷம் ஒரே டவுட் நரேஷ் கிளாரிஃபை பண்ணுங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னு திரு ஆனந்த் சொல்றாரு. உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமை எப்படி பரிபோகும்? அததான் கேக்குறோம். இப்படி பறி போயிடுமோ அப்படின்ற பதட்டம் மக்கள் கிட்ட இருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம், இது எப்படின்னா எப்படி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நீங்க ஏற்படுத்தினா, அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்கோ அப்படின்னு சொன்னா அது நீங்க அச்சமாக வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு நீங்க பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கான்பிடண்டா உயிரோடு இருக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமை பறிபோயிடும், வாக்குரிமை பறிப்பது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நீக்கப்பட்டு அதுல 21 லட்சமோ இல்ல 14 லட்சமோ சேர்த்திருக்காங்க. இது மறுபரிசீலனைக்கு அவங்க வந்தவங்க, இன்னும் வராதவங்க எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? எனக்கு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லை, இது ஓட்டாவது ஏதாவது போப்பா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை, அது அவங்க நீக்கப்பட்டதே தெரியாம அறியாமையில் இருக்கிறவங்களும் எவ்வளவு பேரு நம்மளுக்கு தெரியாது. அப்போ தனக்கு நடந்த ஒரு விபத்து மற்றவனுக்கு நடக்க கூடாதுன்னும் போது நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுப்போம்? அதுக்குதான் சார் உங்களை மாதிரி நம்ம கட்சிகள் இருக்கவங்க எல்லாம் உணர்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து யாரும் எல்லாம் பின்னாடி போயிட்டு BLO ஆபீசர்ஸ்க்கு பின்னாடி போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க அந்த BLO ஆபீசர்ஸ் பண்ணதையும் குறை சொல்றீங்க, செஞ்சாலும் தப்பு செய்யலினாலும் தப்பு. அப்ப என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே சொன்னீங்க திமுகவை சேர்ந்தவர்களோ இல்ல ஆளுங்கட்சியினரோ BLA2 நீங்க வந்து BLO ஆபீசர்ஸ் கிட்ட டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து அண்ணன் தம்பியா பழகி அவர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிற அப்படின்றீங்க.
வரவேற்கத்தக்க விஷயம். நாங்க பிஎல்ஓ ஆபீசருக்கு உதவி செய்யல, நீங்க கேட்டீங்க. நாங்க மக்களுக்கு உதவி செய்யறோம். மக்கள் சந்தேகங்கள் இருக்கிற இடத்துல நாங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் எங்களால தீர்க்க முடியுமா, பிஎல்ஓ ஆபீசர்ஸை எப்படி அணுகுறது, இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் நாங்க கேக்குறோம், வாக்குரிமை பறி போகுதுங்கிறது எப்படி சந்தேகம் சொல்லுங்க தான் இப்ப சாரும் கேக்குறேன், நாங்களும் கேக்குறோம். இவ்வளவு சந்தேகம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபார்ம் கரெக்டா ஃபில் பண்றோமான்றதே டவுட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் அடிப்படையில சொல்லிட்டேன். ஐயா சொன்னாரு, பெயரை வைத்து நாங்கள் எந்த மதத்தினர்னு வைத்து அப்படி எங்களை நீக்குவார்கள், தாவேகாவை எப்படி நீக்குவார்கள். இங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துவோ பார்சியனோ சீக்கியனோ இங்க வந்து யாரும் வந்து மதத்தை பார்த்து தாவேகா ஓட்டு போடணும்னு நினைக்கல. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் தாவேகா வாக்கு இருக்கு. நீங்க லோக்கல் பிஎல்ஏஸ்க்கு எந்த வீட்டுல தாவேகா ஆதரவு நிலைப்பாடுல இருக்காங்க, எந்த பையன் பேஸ்புக்ல என்ன போஸ்ட் போடுறான், எவன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறான், இதெல்லாம் லோக்கல் பிஎல்ஏஸ்க்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு எந்த ஆர்ப்பாட்டம், எந்தெந்த வீட்டுல தாவேகா கொடி பறக்குது, இதெல்லாம் தெரியும். பிஎல்ஓஸ்க்கு தெரியாது, பிஎல்ஏ 2க்கு நல்லா தெரியும். அவர்களுடைய வாக்குகள் இங்கே பறி போகுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறையோட தான் நாங்க செய்யறோம். நாங்க வந்து ஏதோ தாவேகாவுடைய வாக்கை மட்டும் காப்பாத்துறதுக்காக போராடல. ஒட்டுமொத்த வாக்கு, ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளருடைய வாக்கு கூட இங்க பறி போக கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு முக்கியம். தமிழக மக்கள் 7 கோடி பேருடைய வாக்குகளையும் காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு இப்ப நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா மக்கள் ஒரு நிமிஷம் நாங்க எடுக்கிறோம்.